வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சத்தான ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் பச்சை பயிறு, முழு பயிர் பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை உடைக்காமல் முழுசாக தோலோடு இருக்கும், அதை இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவில் ஒரு கப்பு வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். அதே அளவில் நெய் பாதி எண்ணெய் இது கூட சேர்த்துக்கிருவேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வேர்க்கடலையை லைட்டாக அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த தோலை நீக்கிடணும். அப்படியே தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இப்போ ஆற வச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்தில் பாருங்கள். இப்போ அதே மாதிரி பச்சை பயிரையும் நல்லா வறுத்துக்கணும். அதை வறுத்துட்டு கலர் மாறும் பார்த்திங்களா, நல்லா வாசனை வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதையும் பாத்திரத்தில் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கப்பியை சேர்க்கக்கூடாது. கப்பி இருந்துச்சுன்னா சரி வராது. அதனால் இந்த கப்பியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா 2 மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் வரும். நம்ம மிக்சியில் அடித்தது முன்னாடி இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் சேர்த்த மாதிரி சேர்த்துக்கிறலாம். அதுக்காண்டி சூடு பண்ணிவிட்டு இந்த நெய்யை வந்து நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்குறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் கூட நான் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ முந்திரியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு இல்லைன்னா பிஸ்தா இருந்தால் கூட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரியை நல்லா நுணுக்கிட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவு தேவையோ அந்தளவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எல்லாத்தையும் அடிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.